உலகம் எங்கே போகுது அப்படிங்கிறத கேட்காம உலகத்தை எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒரு விதமாக பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் பார்க்காத வழியை தேடக்கூடியவங்க தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்களாக இருக்கீங்க. தனித்துவம், புதுமை, மனிதநேயம் இந்த மூணுமே உங்ககிட்ட சேர்ந்துருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வித்தியாசம் வேணும், வாழ்க்கையிலையுமே உயர்ந்த நோக்கம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த கும்பராசிக்காரங்க உங்களோட அடையாளமாகவே இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், யாரோட கட்டுப்பாட்டுலேயுமே இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சா அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சுதந்திரத்தை ரொம்பவுமே மதிக்கக்கூடியவங்க. புதிய யோசனை எல்லா விஷயத்திலுமே இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நினைக்கிற பெரிய மனசு கும்பராசிக்கு நிறையவே இருக்கும். கூட்டத்திலே இருந்தாலும் சரி, உங்களோட அடையாளம் தனித்துவமாக தெரியும். உண்மையை நேருக்கு நேராக சொல்லிடுவீங்க. நேர்மை அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. புது பாதை போனால் தான் புது உலகம் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இருக்கும். இந்த பழமொழி போல தான் கும்பராசிக்காரங்களுமே எப்பயுமே புதுசாக யோசிப்பீங்க. புதுசான செயல்பாடு உங்ககிட்ட இருக்கும். உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா கும்பராசிக்காரங்க உங்ககிட்ட தான். கும்பராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாது. சிந்தனை, ஒரு மாற்றம், ஒரு புதிய தொடக்கம், இது எல்லாமே கலந்ததாக அமைஞ்சிருக்கு. அது அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த மாதம் முதல்ல கிரக சூழல் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம்? சாதகமாக இருந்தால் ஓகே தான். பாதகமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க, நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஜோதிட கால சக்கரத்தில் 11வது ராசியாக இது வருது. சிற ராசியாகவும் பார்க்கப்படுது. சனி பகவான் அதிபதி நீருடன் கூடிய கலச சுமக்கக்கூடிய மனிதன் ராசியின் சின்னமாக இருக்குது. பஞ்சபூத தத்துவத்தில் வாயுவின் தத்துவத்தை கொண்டது. அதனால தான் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் பரந்த இதயம் கொண்ட பாசக்காரங்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. சனி பகவானின் அருளால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்றங்கள் உருவாகும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். அதுபோல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பெற முடியும். இந்த கும்பராசி அப்படின்றது பாருங்கள், முதல்ல வெக்கப்படக்கூடியவங்களாகவும் கனிவானவங்களாகவும் தெரிஞ்சாலும் பழக பழக பாசம் அது இதை கட்டுப்பாடை கடைபிடிக்கிறவங்களாக இருக்கீங்க. கும்பராசிக்காரங்க சுதந்திரமானவங்க, புதுமையான சிந்தனை அதிகம் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. தன்னாட்சி பெற்ற ஆளுமை கொண்ட ராசி. குறிப்பாக இந்த கும்பராசியில் இருக்கிற பெண்கள், சனி பகவான் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மனித இனத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். படைப்பாற்றல், தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, அது இப்போது சிறப்பான ஒரு உயர்வை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கும்பராசிக்காரங்க ராஜயோகத்தை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்கிறது அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல பாருங்கள் குரு பகவான் சஞ்சாரம் ஏற்படுது. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு ஆதாயம் வரும். பண சேமிப்பு இப்போ உருவாகக்கூடிய ஒரு கால சூழல். இதை மட்டும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் பண தேவையை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதம் சுக்கிரன் பாருங்கள் 4 அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல பலமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக வீடு கட்டலாமாங்கிற எண்ணம் அதிகரிக்கும். ஒரு சிலர்லாம் வீடு கட்டக்கூடிய வேலையை ஆரம்பிப்பீங்க. அதுக்கான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு லோன் போட்டால் கூட லோன் எளிதில் கிடைக்கும்.
நீங்கள் ஏற்கனவே யார்ட்டாச்சும் கொடுத்து வச்ச பணத்தை இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டால் கொடுத்துருக்க மாட்டாங்க கூட, இப்போ கேளுங்க கொடுப்பாங்க. ஏன்னா பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்குது, கடன் சுமை குடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறதுனால வராது அப்படின்னு நினச்ச பணத்தை கூட நீங்கள் மீட்டெடுப்பீங்க. கடன் சுமை சிறுகு சிறுகு குறையும். இந்த மாதம் 11ஆம் தேதியில் பாருங்கள், செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை உருவாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. தன்னம்பிக்கை உயருது, போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வருது, சகோதரர்கள் இடையிலே நல்ல ஒரு நல்லிணக்கம் உருவாகுது. இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 3ஆம் இடத்துல பலமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய பொலிவோடு நீங்கள் காணப்பட போகிறீங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியல் செல்வாக்கு கூடுது, பட்டம் பதவி அதிகரிக்குது. 17ஆம் தேதி வரைக்கும் புதன் 3ஆம் இடத்துல பலவீனமாக கொஞ்சம் காணப்பட்டாலுமே 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்துல பலமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய யுக்திகளால் காரிய தடை விலகும், கூட்டு தொழிலையுமே சிறப்பாக அடைவீங்க. அவ்வாறு ஞாபக சக்தி வரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உருவாகுது. இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க, நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சிறப்பான உயர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சலசலப்பு கொடுத்துரும். அதனால் குடும்ப உறவு முறைக்குள்ளே தேவையில்லாத விவாதத்தை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறதும், பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லையுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தவிர்க்க பாருங்கள். ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மனக்குழப்பம் வரத்தாங்க செய்யும். எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுக்க கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டலாம் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக தாங்க இருக்கணும். உங்களோட வாழ்க்கை முழுவதும் நன்மைகளை பெற வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவது, அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி திதியில் குலதெய்வ கோவில் சென்று வருவது உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் படிப்படியாக பெறுவதை கண்கூடாக காண முடியும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எதிர்பாராத சில ஆதாயங்களும் உண்டாகுது. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். குறிப்பாக ஆராய்ச்சி கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உருவாகுது. உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னிடுவதற்கான நல்ல வாய்ப்பு இப்போ தானாக உருவாகுது. நிலம் அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பு வந்து சேருது. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் நடத்துவது தொடர்பான நல்ல சூழல் உருவாகும். மாத இறுதியில் உங்களோட செலவுகள், உடல் ஆரோக்கியம் தொடர்பாக கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். குடும்ப செலவுகள், மின்சாதன பொருட்கள் வாங்குறது தொடர்பாக கொஞ்சம் செலவு வரும். மற்றபடி குடும்ப சூழல், பணியிட சூழல் உங்களுக்கு திருப்திகரமாக சாதகமான பலனை தரக்கூடிய வகையில் அமையுது. ஏன்னா எந்த இடத்துலையுமே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் ஒரு பிரகாசமான அமைப்பை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் வந்து சேருது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பண வரப்பு, பற்று இதெல்லாம் சரியாக எழுதி வைக்கிறது நல்லது. கூட்டாளிகள்கிட்டையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது அது அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் சூப்பராக இருக்கும். பொறுமை, நிதானம் எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு 80% நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறலாம். இந்த மாதிரியான வாய்ப்பு திரும்ப எப்போ வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் அவ்வளவு துன்பம் துயரத்தை தாண்டி வந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே வெற்றியான நிலையை நீங்கள் பெற முடியும். இறைவனின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. குடும்ப பெரியவங்களோட ஆசையுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் வந்துட்டு வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுடுங்க. அது உங்கள் குடும்பத்தோடு செய்கிறது நல்லது. நேரம் கிடைக்கல, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னாலுமே
கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருத்தராச்சும் குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் செய்யணுங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். குலதெய்வத்தின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றங்களை பெறுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படி ஏறினா பல படி சறுக்கி வந்த நிலைமை மாறும். தொழில், கல்வி, வியாபாரம், நிதி நிலைமை இது எல்லாத்துலேயுமே சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதே போல் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடவுமே இந்த ஒரு வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த ஒரு தங்கும் தடையும் ஏற்படாமல் இருக்கணும்னா குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு கூடவே இருக்கணும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. கும்பராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அமாவாசை பௌர்ணமி தினத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு தீபம் ஏற்றி மனசார உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையிலையுமே அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். குலதெய்வத்தின் வழிபாடு குலத்தையே காக்கும், மறந்துடாதீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபடுறதுமே நன்மையை ஏற்படுத்தும், நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே அது அற்புதமான நன்மைகள் கிடைக்கப்பெற்ற கும்பராசி அன்பர்கள் நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கும்பராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் சனிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது, சிவபெருமான் வழிபாடும் நல்லது, சனி பகவான் வழிபாடும் நல்லது. இவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இந்த இறை வழிபாடு எல்லாமே உயர்வை ஏற்படுத்தக்கூடியது தான், மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நன்மைகள் செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப நன்மை வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்படும்.